நேயர்களுக்கு வணக்கம். ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்கள் என்ன பண்ணாரு, பாடினாரு. யாரும் இங்க ஜாதியில ஏற்றவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது, ஜாதியே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு குழந்தை பருவத்திலிருந்து இந்த ஜாதி அப்படின்றத அவங்க வாயில உச்சரிக்க கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் மத்தியிலேயே இந்த ஜாதிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு நிலைய மகாகவி பாரதியார் அவர்கள் என்ன பண்ணாரு, பாடி வச்சுட்டு போனார். இதை தான் குழந்தைகள் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் இது ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்கேயுமே இந்த ஜாதி அடிப்படையிலான விவகாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல அரசாங்கம் அப்பத்திலிருந்து என்ன பண்ணிருக்கு, பல சட்டங்கள் போட்டிருக்காங்க, பல திட்டங்களை தீட்டிருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க கேட்ட கொள்கை அப்படின்னு போய் கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இங்க பிறப்பால எல்லாரும் சமங்க, இங்க ஏற்றவன் தாழ்வு கிடையாது, எதுவுமே கிடையாது, பிறப்பால எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ற இந்த தாவேக அரசு தான் இந்த கேவலமான விஷயங்களை செய்யுதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சு எழும்பணும், ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த அளவுக்கு வெடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, பேசும் பொழுது முதலமைச்சர் பதிலுரையில வாய்க்கிழிய பேசினாரே முதலமைச்சர் அவர்கள், ஜாதியே நாங்க ஒழிச்சிட்டோம், ஜாதின்றதே இல்ல, மதத்தை பார்த்து ஓட்டு போடுறவன், ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவன், காசு கொடுத்து ஓட்டு போடுறவன் எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சிட்டோங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டிருந்தான், மதத்தை பார்த்து ஓட்டு போட்டிருந்தான், காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருந்தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் இது எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சிச்சு. சோ ஜாதிகள் எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், கவர்மெண்ட் எந்த நிலைப்பாடுல இருக்கு, ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறதுல இருக்கிறாங்களா இல்ல ஜாதியை ஒழிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில ஜாதியின் கொடுமையினால பல மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க, பல மாணவர்கள் துன்புறப்படப்பட்டிருக்கிறாங்க, பல விஷயங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ இதனால முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சு இதற்கு சம்பவங்கள் இப்படி நடக்குது, என்ன விஷயம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத கலந்தாலோசித்து ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஆட்சியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த குழு அமைச்சு கட்டளை போட்டாரு. இதுல பல இடங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, குறிப்பா இந்த நாங்குநேரில பயங்கரமா நடந்த சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி அடையாளப்படுத்துகிற இந்த கயிறு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறு முறையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆட்சியில் அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஜாதி அடையாளப்படுத்துகிற கயிறு இருக்கக்கூடாது, டாலர் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்து, இது வந்து பேசிக் ஸ்டேஜ். இது 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 பண்ணிட்டா அப்படி ஜாதியே இல்லை அப்படின்லாம் சொல்லல. இது பேசிக் ஆரம்ப நிலை. குழந்தை பருவத்திலிருந்தே ஸ்கூல்ல இருந்தே இதை நீங்க அப்படி கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா அவங்க பெரியவங்களாகும் போது அதோடைய மனநிலைமையிலிருந்து மாறிடுவாங்க அப்படின்னு ஆரம்ப நிலையா இது பண்ணாங்க. சோ இப்போ வந்து அரசு கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, அதெல்லாம் சொன்னாரு, ஜாதி குறிப்பிடுற அளவுக்கு இந்த கயிறு எல்லாம் கட்டக்கூடாது அப்படின்லாம் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இந்த அரசு ஒரு முனைப்பை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஜாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுகிற முதலமைச்சர் எங்க, இல்ல ஜாதியை குறிப்பிட்டு நாங்க ஐடி கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அமைச்சர் எங்க அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று தினத்துல செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி, முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி, முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுப்போம். இந்த ஐடி கார்டுல மாணவர்களுடைய பேரு, கிளாஸ், ஆதார் கார்டு, ஜாதி அடையாளம், எப்படி ஜாதி அடையாளம், அவங்க எந்த சமுதாயத்தினர் சார்ந்தவர்களோ அதை ஐடி கார்டுல போட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐடி கார்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இருந்து நாங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரைனிங், ஒரு ட்ரெய்லர் நாங்க என்ன பண்ண போறோம், விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்றது. பிஞ்சு நெஞ்சில ஜாதியை இப்படி வளர்க்குறீங்களே, நீங்க எப்படி ஜாதியை ஒழிக்க போறீங்க அப்படின்னு. ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்ற கட்சி தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்களுடைய பிரதான கொள்கையே ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களே, உங்க நிலைப்பாடு என்ன? அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன?
அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஆதரிக்கிறீங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாருங்க, தமிழீழ விடுதலைக்காக நான் போராடி இருக்கேன், நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், எல்லாத்தையும் சொன்னார்ல. ஆனா அதே வன்னியரசர் இப்ப அமைச்சரா இருக்கிறாரு, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, அவர் என்னமா சொன்னாரு? ஈழ விடுதலைகளால தமிழ் சொந்தங்கள் அங்க இறந்துட்டு இருக்காங்க, ராஜபக்சே மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற விஜய் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல சந்திச்சோம், சைனை போடுங்க அப்படின்னு சொன்னா நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்களை அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன அதே வன்னியரசு தான் இன்னைக்கு தாவேக ஆட்சியில சமூக நீதித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஒரு வார்த்தை சொன்னாரா சட்டமன்றத்தில் இருந்து? ஐயா விஜய் அவர்களே, நீங்க சொன்னது தவறு, நீங்க தமிழீழ விடுதலைக்காக போராடல, நான் உங்க கேட்ட சைன் கேட்க வந்தேன், நீங்க என்ன திருப்பி அனுப்புனீங்க சொன்னாரா? சொல்லவே கிடையாது. சரி ஓகே விட்டுடுங்க. சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசும்போது இவர் எதிர்த்து பேசக்கூடாது, வெளியில சொல்லி இருக்கலாமா சார்? அப்ப நீங்க தமிழீழ விடுதலைக்காக நீங்க எந்த அளவுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்ற ஒரு பெரும் கொள்கையை தூக்கி பிடிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு ஒவ்வொரு மாணவருடைய அடையாள அட்டையில நாங்க ஜாதி பேரை போடுவோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சாரா? அதை முதல்ல பதில் சொல்லுங்க. எதுவுமே சொல்லல. சரி ஓகே, முதலமைச்சர் எதனா கண்டனம் தெரிவிச்சாரா? அமைச்சர் தெரியாம சொல்லிட்டாரு, எதனா கண்டனம் தெரிவிச்சாரா? அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இதுல எல்லாத்துக்கும் முந்தி கொண்டு வருவாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். இந்த விஷயத்துக்கு எங்க போனாரு? இல்ல வருவாய்த்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி நடக்காது, ஜாதி பேரை நாங்க குறிப்பிட மாட்டோம். பள்ளி கல்வித்துறை சார்ந்த அமைச்சரே இத பத்தி பேசல. ஆனா வருவாய்த்துறை சார்ந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க என்ன பண்ணுவோம், ஜாதி பேரை அடையாள அட்டையில போடுவோம். கயிறே கட்டக்கூடாதுன்னு சொல்ற அரசாங்கம் எங்க? இல்ல ஐடி கார்டுல ஜாதி பேரை போடுவோம் அப்படின்னு சொல்ற இந்த தாவேக அரசு எங்க? இன்னைக்கு பலரும் கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகள் மத்தியில நீங்க பிஞ்சு நெஞ்சில ஜாதி இப்படி ஊட்டி வளர்க்குறீங்களே, அவங்க எப்படி ஒரு நல்ல சமுதாயமா வளர முடியும்? எதிர்கால இளைய சமுதாயத்தினர் எப்படி வளருவாங்க? அப்ப ஜாதியின் அடிப்படையில நீங்க வேறுபாடு தானே சந்திக்க வரீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த அரசு என்ன சொல்ல வருது? ஜாதினால மாணவர்கள் குழந்தைகளிருந்து நீங்க பிரிஞ்சிடணும். நீங்க பெரியவங்களாகி இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா, இப்ப இருக்கிற இளைய சமுதாயத்தினர் எல்லாமே ஜாதி வேறுபாடு இல்லாம பழகுறான், பேசுறான், ஒன்னா உட்காந்து பேசுறான், ஒன்னா உட்காடுறான், ஒன்னா சாப்பிடுறான், ஒன்னா படுக்கிறான். இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் அதாவது இந்த ஆட்சி வந்தோம் நம்மள பிற்காலத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போவோம்னு சொன்னால இது ஆரம்ப நிலை. ஏன்னா நீங்க குழந்தைகள் மத்தியில ஜாதியை நீங்க இது மாதிரி புகுட்டுறீங்களே, அப்ப குழந்தைகள் என்ன ஆகும்? இப்போ நாங்குநேர்ல ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு மாணவரை வெட்டுனாங்களே, அது ஜாதியின் வெறியினால தான் வெட்டினாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தானே ஜாதி அடையாளப்படுத்துகிற கயிறு அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த திமுக ஆட்சி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு கட்டளை உத்தரவு போட்டாங்க. ஆனா இது நீங்க அது உடைக்கிற மாதிரி ஐடி கார்டுல ஜாதிக்கு போடுவீங்கன்னா என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ சின்ன வயசுல இருந்தே இந்த ஜாதி வேறுபாடுல பிரிஞ்சாங்கன்னா இவங்க வளர 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 சமுதாயம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அடுத்த கட்ட பிற்காலத்துல இந்த சமுதாயத்தினர்ல எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ ஓரளவுக்கு, முழுசா நான் சொல்லல, ஓரளவுக்கு ஜாதி பார்த்து பழகுறவங்க இங்க கம்மியாயிட்டாங்க அப்படின்றது தான் இங்க நிதர்சனமான உண்மை. ஒரு சில இடங்கள்ல ஜாதி மறுப்பு திருமணம் எல்லாம் நடக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி மாறி ஜாதி கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆணவ படுகொலை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். இப்போ ஒரு சில இடங்கள்ல நடக்குதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அது தவிர்க்கப்படுது. ஆனா இப்ப நீங்க அரசாங்கமே இன்னைக்கு ஜாதியை என்ன பண்றீங்க, புகுத்துறீங்க, திணிக்கிறீங்க. எப்படி இந்திய திணிச்சாங்களோ தமிழ்நாடு அரசு ஜாதியை திணிக்குதா ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் கிட்ட பதில் இருக்கா? அமைச்சர் இத உடனடியா திரும்ப பெறணும். இதுதான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறது. ஏன்னா சமூக நீதி அரசுன்னு எப்ப பார்த்தாலும் மேடைக்கு மேட பெருமை பாராட்டுகிற விஜய் அவர்களை ஜாதி பேர் ஐடி கார்டுல போட்டுட்டு மாணவர்கள் மத்தியில நீங்க ஜாதி பிரிவினை ஏற்படுத்துறீங்களா? இதுதான் உங்க சமூக நீதி ஆட்சியா? இதுதான் உங்க சகோதரத்துவ ஆட்சியா? இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கோட்பாடு அப்படின்னு அறிவிச்சிங்களே, இதுதானா அப்படின்ற கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன விஷயம் இன்னைக்கு பயங்கரமான ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. இது அரசாங்கம் பின்வாங்கணும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஐடி கார்டுல ஜாதி பேரை போட மாட்டோம் எந்த அமைச்சர் சொன்னாரோ அதே அமைச்சர் பின்வாங்கி மன்னிப்பு கேட்டு நாங்க ஜாதி பேரை போட மாட்டோம், சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லணும்.
இதுதான் எல்லாருடைய கண்டனமா தெரியுது. ஃப்ரண்ட்வுட்ஸோட கண்டனமும் இதுதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.